வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா வந்து பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4-5 இந்த ஸ்டார் அனீஸ் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக ஒரு 6 பீஸ் இருக்குது. 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, அப்புறம் பட்டை வந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்துருக்குறேன். அப்புறம் மிளகு வந்து 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதை மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். மல்லி 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலாலாம் நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக, நல்லா அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக பிளேட்டில் கொட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டிட்டு அது ஆறட்டும். இது கூட நான் ஒரு நட்மட் ஜாதிக்காய் இதை வந்து உடச்சி போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி போட்டிருக்கேன் ஜாதிக்காயை. அப்புறம் ரெட் சில்லி ஒரு 10 ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். நான் காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துருக்கேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இன்னும் இது நல்லா கலருக்காக நான் எடுத்துருக்கிறேன். இன்னும் சாதா ரெட் சில்லி இதுக்கு போதும். அப்புறம் இந்த மெய்ஸ் ஜாதிப்பூன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 4 பீஸ் எடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த பே லீவ்ஸ் பிரியாணி இலை, இது ஒரு ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் வந்து ஒரு 6 பீஸ் எடுத்துருக்குறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2-3 போதும். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் நான் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை பவுட்ரு பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தாங்க என்னோடய பிரியாணியெல்லாம் நான் போட்ட ரெசிபீஸ் எல்லாமே பிரியாணி மசாலானா இது தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.